ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வேஸ்ட்டான இந்த டப்பா வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான சூப்பரான டெக்கரேஷன் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி நம்ம சூப்பராக செய்யலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நாலா பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரேண்டமாக அப்படியே அப்ளை பண்ணிங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கங்க. எடுத்து இந்த பாக்ஸை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 3 கோட்டிங்கில் டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டேன். ஸோ நான் 3 டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபுல்லாக அந்த பாக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதேமாரி பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நான் 3 டிஷ்யூ பேப்பரை ஒட்டி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கேற்ற மாரி நான் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏ ஷேப்பில் ஏ ஃப்ரேமில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஸ்கெட்ச் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு ஹவுஸ் மாதிரி நான் ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு ப்ரஷிங் கொடுத்துடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அது மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் மொத்தத்துக்கும் கலர் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடிச்சிருக்கேன். ஸோ நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே பெயிண்ட் அடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெட்டர் லுக் கிடைக்கும். இந்த கசகன மாதிரி இந்த லுக்கு கிடைக்கும். ஸோ நான் அதை அடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம ஏற்கனவே வச்சுருக்க ஷார்ட் ஷீட் எடுத்து கரெக்டாக அளவு வச்சுக்கலாம். ஸோ இது வச்சுட்டேன். இது நல்லாயிருக்கு. இப்போ இதை சுற்றி கம் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். நான் சுற்றி கம் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே வச்சு அப்படி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுமாரி நான் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒயிட் ஷீட்டை நல்லா மடிச்சுக்க போகிறேன். நல்லா மடிச்சுக்கணும். இதில் இந்த மாதிரி ப்ளோ சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள்ஸ் போட்டுக்கோங்க.
ஸோ 7 and 8 நான் க்ளோஸ் சர்க்கிளில் போட்டிருக்கேன். இதை சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ நிறைய பேர் நம்ம பீசஸாக கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சர்க்கிளையும் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ரெட் ரூஃபில் மேலே இந்த டாட்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுமாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஒன்று அங்கங்கே அப்ளை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே வந்து மஷ்ரூம் மாதிரி டிசைன் போட்டு ஒட்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி செய்யலாம்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இதுமாரி மடிச்சுட்டு ஸோ கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுமாரி ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த கலர் ஷீட்டை ஒரு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ரேண்டமாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இதை 4ஆக மடிச்சுக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீஸை நல்லா கட் பண்ணி ஸோ இந்த கார்னரோட எட்ஜில் இருந்து கட் பண்ண ஆரம்பிங்க. இது மாதிரி ஒரு பூ ஷேப்புக்கு கட் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக அந்த கார்னருக்கு எட்ஜுக்கு ஒரு பிஞ்ச் அளவு தூரத்தில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் அதை மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பூ கிடச்சிடும். ஸோ இதை ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தது இது மாதிரி ஒரு எல்லோ ஷீட் எடுத்துங்க. ஸோ அதே மாதிரி நிறையா மடங்கு கட் பண்ணி மடித்து ஸோ ஓ ஷேப்பில் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து நிறையா
மொட்டு வரும். அடுத்தது இதில் லைட்டாக சென்டரில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எல்லோ கலர் அந்த டாட் எடுத்து இந்த பூவோட சென்டரில் வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது நம்ம செடி பண்ணிடுவோம். ஸோ செடிக்கு இது மாதிரி ஒரு பச்சை கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்கிறத உங்கள் பக்கமாக மாரி நவுத்திக்குங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த இருக்கிறத விட்டுட்டு அடுத்ததை உங்கள் பக்கமாக நவுத்திக்குங்க. ஸோ இதே மாதிரி ஒன்று விட்டுட்டு ஒன்று மடிச்சுக்குங்க. இது மாதிரி ஓகே. இப்போ உங்கள் பக்கமாக நவுத்தின எல்லாத்தையும் சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுமாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எட்ஜில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பூவை இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததும் இதே மாதிரி பூ செஞ்சு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அது மாதிரி ஒட்டிட்டு இது மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ஃபேரி ஹவுஸ் செஞ்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.